ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஆசாத் இன்ஜினியரிங் ஐபிஓ ரிவ்யூவை பார்ப்போம். ஜிஎம்பி கிட்டத்தட்ட 100% அளவுக்கு இருக்கு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த கம்பெனி சிறந்ததான்னு சொல்லி பார்ப்போம். இந்த கம்பெனி 1983 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. 40 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. முக்கியமா ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் டர்பைன்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிஃபென்ஸ், எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பைப் ஃபிட்டிங்ஸா இருக்கு. இந்த கம்பெனி எல்லாமே கிளீன் அண்ட் தெர்மல் எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் பிசினஸா இருக்கு. இந்த கம்பெனியோட லேட்டஸ்ட் இன்கம் வந்து Q1 ஃபினான்ஷியல் 2024ல 76 கோடி, ப்ராஃபிட் 7 கோடி. 2021ல இன்கம் 125 கோடி, ப்ராஃபிட் 11 கோடி. 2022ல டோட்டல் இன்கம் 199 கோடி, ப்ராஃபிட் 29 கோடி. 2023ல டோட்டல் இன்கம் 261 கோடி, ப்ராஃபிட் 8 கோடியா இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2021ல 2.53 இருந்தது. 2023ல 1.79 வந்து குறைஞ்சிருக்கு. இது 2022ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023ல அமார்டைசேஷன் எக்ஸ்பென்ஸ்னால இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இவங்க RHPல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் 42.30 பைசாவா இருக்கு. இதே Q1 ஃபினான்ஷியல் 2024ல 41.88 பைசாவா இருக்கு. இந்த கம்பெனில இருக்கிற கடன் 325 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எம்டார் டெக்னாலஜிஸ் லிமிடெட், பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட், டைனமேட்டிக் டெக்னாலஜிஸ் லிமிடெட், ட்ரிவேணி டர்பைன் லிமிடெடா இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவு. இபிஎஸ் இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவு. நெட் அசெட் வேல்யூ பர் ஷேர் வந்து இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல செகண்ட் பெஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது கீழே இருந்து 2வது இடத்துல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜும் இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவு. ஓவராலா இவங்க பியர்ஸ் எல்லாமே கரண்டா கூட 60 to 90 டைம்ஸ் earnings ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே growth ரிலேட்டட் செக்டார் இருக்கிற ஸ்டாக்ஸ்னால 60 to 80 டைம்ஸ் வேல்யூவேஷன்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா 20 to 22 டிசம்பர் 2023 ஐபிஓ பிரைஸ் 499 ரூபாயிலிருந்து 524 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 240 கோடிக்கு போட்டிருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் 500 கோடிக்கு போட்டிருக்காங்க. ஐபிஓ சைஸ் 740 கோடி. லாட் சைஸ் 28 ஷேர் 14,672 ரூபாவா இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டிசம்பர் 26, 2023, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் டிசம்பர் 27, 2023, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் டிசம்பர் 27, 2023, லிஸ்டிங் டேட் டிசம்பர் 28, 2023 இருக்கு. இந்த கம்பெனில வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம்னு சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம். சோ இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 2021ல 9.37%, 2022ல 15.15%, 2023ல 3.37% வந்து இருந்திருக்கு. சோ இந்த 2023ல அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட்னால இவங்களோட ப்ராஃபிட் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இவங்க RHPல இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே வந்து ஹாஃப் இயர் ஃபினான்ஷியல் 2024ல அது 16.94% இருந்திருக்கு. ROCE மார்ஜின்ஸ் 12.09%, 16.95%, 12.99%, 9.63% இருக்கு. ஓரளவுக்கு அந்த ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ROE பர்சன்டேஜும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் கவலைக்கு தர விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 1க்கு மேல வந்து இவங்களோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் 20 to 30% கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்லயும் 6 months ஃபினான்ஷியல் 2024லயும் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இவங்க ரெவன்யூ வந்து அவுட் சைட் இந்தியால தான் வந்து பாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 80% மேல இருக்கிற ரெவன்யூ. 10 இயர்ஸா இந்த கம்பெனி ஜெனரல் எலக்ட்ரிக், மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியோட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்து இவங்களது 2021 to 23 காலகட்டத்துல 44.63% அளவுக்கு CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா ரேலி ஆகியிருப்பாங்க. காரணம் அதுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர்ஸ் அவங்க பேக் பண்ணதுனால. இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல 40 இயர்ஸ் ஆஃப் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஒரு நல்ல கஸ்டமர் பேஸும் இருக்கு. பட் 2020 ஸ்லைட்டா வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்லிட்டேன். டெப்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட ஆவரேஜ் EPS கடந்த 3 ஃபினான்ஷியல் 3.48, ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 12.68% இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 11.46 இருக்கு. பிளஸ் இவங்களோட போஸ்ட் IPO கன்சிடர் பண்ணும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 4.94 இருக்கு. ஃபார்வர்ட் லுக்கிங் PBI அதாவது 6 months ஃபினான்ஷியல் 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 57.58 ஆகவும், இதே மார்ச் 2023 EPS எடுத்து பார்க்கும்போது 200க்கு மேல வந்து இவங்க பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோஸ் இருக்கு. இவங்க பிஎஸ் ஆன எம்டார், பாராஸ் டிஃபென்ஸ், டைனமேட்டிக் டெக்னோ, ட்ரிவேணி டர்பைன்ஸ் எல்லாருமே 66.94, 81.46, 90.11, 76.35
54 அந்த பிபிஐல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஓவராலா இந்த செக்டார்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த வேல்யூவேஷன் தான் மேக்ஸிமம் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஃபார்வர்ட் லுக்கிங் பிபிஐ கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த ஸ்டாக் வந்து அட்ராக்டிவா பிரைஸ் பண்ணிருக்காங்க அவங்க பிஎஸ்க்கு ஈக்குவலண்டா. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னன்னா ₹440 இருக்கு. கிட்டத்தட்ட 83.97% லிஸ்டிங் கெயின்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. ₹964 வந்து இந்த ஸ்டாக் லிஸ்டிங் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன, இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் கம்மியா வேல்யூவேஷன்ஸ் கொடுத்ததுனால, பிளஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு 40 இயர்ஸா இந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால growth ஸ்டாக்கும் சொல்லி இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணதாலும், ஏன்னா ஏரோஸ்பேஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எனர்ஜி, கிளீன் எனர்ஜில இவங்க காம்பனன்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ இந்த 3 காரணத்தினாலையும் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியமும் பிளஸ் புல் மார்க்கெட் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, ஐபிஓ பபுள் வேற நிறையவே இருக்கு. ஸோ அந்த காரணங்களாலையும் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்படி தெரியுது. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கம்பெனியோட நீங்க கிராஸ் மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தா 90% மேல இருக்கும். எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 to 30% அளவுக்கு இருக்கும். பேட் மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் இருந்து 2022 மொத்தம் ஒரு டபுள் டிஜிட் பேட் மார்ஜின்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. 6 monthsல மறுபடியும் வந்து ஒரு டபுள் டிஜிட் பேட் மார்ஜின்ஸ் பார்த்திருக்காங்க. ஆனா டெப்ட் வந்து 1.2 கிட்ட வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் லிவரேஜ் கம்பெனியா வந்து இருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் உங்களுக்கு 57 டைம்ஸ் earnings வந்து தெரியும். ஆனா வந்து இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூவேஷன்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா இது growth ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அந்த கேட்டகரியில ஃபால் பண்றதுனால அந்த கேட்டகரியில வந்து மார்க்கெட்டோட இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறதுனால இந்த வேல்யூவேஷன்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. இதே நீங்க வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தா இந்த வேல்யூ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும். ஸோ போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல எனி பை ஆன் டிப் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து நீங்க ஒருவேளை இந்த மெட்ரிக்ஸ் பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு, இந்த growth ஸ்டாக் டிராவல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆகும். பட் போஸ்ட் ஐபிஓல கூட ஒருவேளை உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சாலுமே வந்து உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஓஎஃப்எஸ் ஐபிஓ. ஸோ அவங்க அவங்களோட ஸ்டாக்கை வித்து காசு எடுக்கிற மாதிரி முதல்ல நம்மளோட ப்ரொடெக்டர் கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்றது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். ஸோ போஸ்ட் ஐபிஓல ப்ராஃபிட்ல இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் விளையாட விட்டு இந்த கம்பெனியோட growth ஸ்டோரி எப்படி இருக்கு, இந்த கம்பெனி எவ்வளவு ஆர்டர்ஸ் பேக் பண்றாங்க, அந்த ஆர்டர்ஸ்ல வந்து ஃபாரின்ல என்னென்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அதாவது என்னென்ன மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து பிடிக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி நியூஸ் ரிலேட்டடா வந்து பார்த்து பொறுமையா இந்த ஸ்டாக் வந்து எங்கேயாச்சும் டிப் ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு அப்ப நீங்க வந்து கன்சிடர் பண்றதும் கரெக்டாவே இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஐபிஓ பபிள் சுத்திட்டு இருக்கு. எந்த ஒரு ஸ்டாக் உள்ள இறங்கினாலும் சரி ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆயிட்டு இருக்கு. ஜிஎம்பியும் நல்லாவே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் நம்ம கேபிட்டலை ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போஸ்ட் ஐபிஓல ப்ராஃபிட்டை கொஞ்சம் வச்சுக்கிட்டு எனி டிப் உங்க ப்ராஃபிட்ல தெரிஞ்சுன்னா ஏன்னு சொல்லி பார்த்து நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து உங்க போர்ட்ஃபோலியோக்கு கரெக்டா இருக்குமான்னு சொல்லி நல்லாவே தெரியும். இந்த ஸ்டாக்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஸ்டாக்கோட மார்ஜின்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஐடியா வந்து கொஞ்சம் சூட் ஆகும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.